இந்த மாடல் சீலிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் தேஞ்சிரும். அதே மாதிரி பேரிங்கும் உங்களுக்கு டேமேஜ் ஓவர் ஹீட்டில் அந்த பேப்பர் கீப்பர் எல்லாமே எத்து போயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக ஒரு தட்டினாலும் வைண்டிங் போய் இது வந்து ஒன்றும் இல்லை, சின்ன 2 பிளேட்டு ஆங்கில வச்சு ஹைட்ராலிக் ப்ரெஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து இந்த மிஷின் இந்த ப்ரெஸ்ஸுக்காக நான் முதல்ல வாங்கின ஸ்க்ரூ டைப்பு ஜாக்கி. இப்போ வந்து ஹைட்ராலிக் ஜாக்கி வாங்கி வச்சு அதை தான் நான் ஹைட்ராலிக் ப்ரெஸ் மாதிரி வச்சு செஞ்சுக்கிருக்கேன். இது வந்து எனக்கு மல்டி பர்பஸாக நான் எல்லாமே இதுக்கு தேவையான இந்த நம்ம என்கிட்ட இருக்கிற கல்லுகளை வச்சு ஸ்டோனு, கிரைண்டர் ஸ்டோனு, அப்புறம் கோடு இதை வச்சு நான் ஹைட்டு தேவையான ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, கீழே ஒரு பட்டா மேலே ஒரு பட்டா, சைடில் வந்து ஆங்கிலுக்காக 2 அதுவும் சின்ன பெரிய ஆங்கிள் பட்டாலாம் செஞ்சுருக்கேன். நானே வெல்டிங் வச்சு நானே செஞ்சது. இதை வந்து நம்ம வந்து தட்டாமல் கலட்டவே முடியாது இந்த மாடலுக்கு, அந்த அளவுக்கு பேரிங் ஜாம் ஆகி போய் நிற்கும். இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த ஜாக்கி மேலே ஒரு ரவுண்டாக பிளேட் வைக்கிறேன் பாருங்கள். இது எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, இந்த அலுமினிய பாத்திரத்தை வச்சுருக்கோம். இந்த அலுமினிய பாத்திரத்தில் வந்து ரவுண்டாக ப்ரெஸ் ஆயிரும். அதுக்காக இந்த அகலமான ஒரு இரும்பு பிளேட் வைக்கிறேன். இடிச்சுட்டு வயருக்குலாம் டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த ஹோல்ஸ்குள்ளே வயர் போயிடும். கரெக்டாக மெதுவாக வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஒரு துணி போட்டிருப்பேன். இப்போ ஹைட்ராலிக்கை நான் வந்து மேலே அப் பண்ணுறேன். இப்போ அதாவது ப்ரெஸ் பண்ணல அந்த ஜாக்கி மேலே ஏறும். மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் மட்டும் ரிமூவ் ஆகும். இது வந்து ஈஸியான மெத்தட். நான் இதை கலட்டும் போது ஒரு டேமேஜ் இருக்காது, ஒரு அதிர்வு இருக்காது. அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொடுக்க முடியும். வாரம் கலக்கணும் அப்படின்னா மேற்கொண்டு ஏதாவது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு உள்ள கோர்ஸை வச்சு அந்த பாடி எனக்கு தேவையான டைட் நான் பண்ணிக்கிடுவேன். அதுலேயே அதுக்கு தேவை இந்த மாதிரி உருளைகள்லாம் சந்தையில் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருப்பேன். அது எதுக்காகனா அந்த சாஃப்டில் வச்சு அங்கே மேலே ஜாக்கியில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கோர் அகலத்துக்கு இறங்குன்றதுக்காக வந்து இது பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் அந்த ஆங்கிள் செய்கிறதுக்கு ஒரு 800 ரூபாய் செலவாச்சு. இது வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதை வச்சு என்னோட பல வேலைகள் என்னால் செய்ய முடியுது. எனக்கு எதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண முடியலையோ அந்த ஜாக்கியை வச்சு நான் எனக்கு ப்ரெஸ்ஸிங் ஹைட் இங்கேருந்து ப்ரெஸ்ஸுக்கு அலைய வேண்டியது நான் இங்கே என்னோட ஓன் சர்வீஸ் சென்டர்லேயே வச்சு நான் எல்லாமே பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் லாக் ஆகிக்கிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரே, உங்கள் மூர்த்தி.